ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப புதுமையான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். ஏன்னா சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்டியான ரெசிபியாகவும் இது இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு பெஸ்ட் கமெண்ட் பார்த்துடலாம். முட்டை பிரியாணி செய்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லிட்டில் ஹார்ட் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் செஞ்சுட்டேன், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எப்போவுமே நான் பிரியாணி செஞ்சால் குழஞ்சிடும், பட் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சேன், கரெக்டாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டுன்னு என் ஹஸ்பண்ட் பாராட்டினார். எனக்கு ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ போடுங்க அக்கா. என் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டேன், அவளும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த ரெசிபி வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதை பார்க்கும் பொழுதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கெட்டியான தயிராக இருக்கணும், அதே சமயம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த தயிரை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தற்போதைக்கு தயிர் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்கு இல்லைனா கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நம்ம தயிர் அளந்து ஊற்றினோம்ல, அதே கப்பில் நான் தண்ணி அளந்து ஊற்றுறேன். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் தயிர், 1 கப் தண்ணி, இதுதான் ரேஷியோ. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தோசை மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு இருக்கணும். நான் 1/2 கப்பாக அளந்து ஊற்றிருக்கேன். ஸோ மொத்தமாக 1 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கட்டிகள் இல்லாதவாறு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிடலாம். முடிஞ்ச அளவு பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு கொத்தமல்லி இலையுமே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கலருக்காகவும் அப்புறம் ஒரு வாசனைக்காகவும் தான் சேர்க்குறோம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு தோசை டவாவை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த ப்ரெஷ் எங்கே வாங்கினீங்க, தோசை டவா எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் வாங்கிக்கிறலாம். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது அயர்ன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது தோசை டவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம தோசையை வார்த்து எடுத்துடலாம். நம்மளுக்கு ஷேப் முக்கியம் இல்லை இந்த தோசைக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணால் வார்த்துக்கிறலாம். ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ரோல் பண்ணி தான் சர்வ் பண்ண போகிறோம். அதனால் ஷேப் தெரிய போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம ஊற்றியாச்சு. இது ஒரு சைடு வேகட்டும். ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், பேக் சைடு எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடை தோசை மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போது இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம தயிர் ஊற்றுனதுனால தான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான லேயர் நம்மளுக்கு பேக் சைடில் கிடச்சிருக்கு. ஸோ பின்னாடி நல்லா கிறிஸ்பியாகவும் அதே பக்கம் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பாருங்கள், முன் பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காக டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு தோசையும் வார்த்து காமிச்சிடுறேன். ஒவ்வொரு வட்டம் தோசை வார்க்கும் போதும் மாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போது நம்ம சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருண்டையாக தான் தோசை செஞ்சுருக்கோம். ஸோ வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். இல்லைனா வந்து நீளமான பீசஸாக இருக்கும், டிஃபன் பாக்ஸில் வைக்க முடியாமல் போயிடும். அதே போல் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதுக்கு சட்னி எதுவுமே செய்ய தேவையில்லை, வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது தொட்டுக்கிற வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாஸ் தொட்டுக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் தொட்டுக்கோங்க. இல்லை தேங்காய் சட்னி இது கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும், தக்காளி சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து செய்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா அது அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிறிஸ்பியான தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கோதுமை மாவில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எப்போதுமே இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.